மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமென், கே நகர், சென்னை. இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் செயல்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் இருக்கு. எத்தனை நாள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். 7 மாதங்களுக்கு பிறகு தமிழகத்துல பள்ளிகளும் கல்லூரிகளும் வரக்கூடிய 16ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பது குறித்து கல்வியாளர்கள் தரப்பில் அதே போன்று அரசியல் தளத்திலும் பரவலாக தற்போது பல்வேறு கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. கொரோனாவினுடைய பாதிப்பு இன்னும் தமிழகத்தில் நீங்காத நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும், மாணவர்களுக்கு தொற்று ஏற்படுத்தும் என்று பரவலாக ஒரு கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். அரசியல் சார்பாகவும் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக பள்ளிகளை பொறுத்தவரை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்றால் அவர்களிடையே அந்த சமூக இடைவெளி என்பது கடைபிடிக்கப்படுமா, அது 100 விழுக்காடு உறுதி செய்யப்படுமா என்பதும் ஒரு சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது. மேலும் கல்லூரிகளை பொறுத்தவரை அதுபோன்று எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அது 1ஆம் ஆண்டில் இருந்தே கூட அனைத்து 4 ஆண்டுகளுக்கும் சேர்த்து அந்த வகுப்புகள் துவங்கும் போது கல்லூரிகளில் இடைவெளி என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாக இருக்கும். அது செயல்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். இது கொரோனா தொற்றுக்கு வழிவகுக்கும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் தற்போது பருவமழை வரக்கூடிய நாட்களில் அதிகமாக பெய்யும் என்ற நிலையிலும் அதே போன்று தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் வரக்கூடிய ஒரு நிலையிலும் கொரோனா தொற்று படிப்படியாக தமிழகத்தில் குறைந்து வரக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது என்ற முடிவு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. அரசியல் சார்பாகவும் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூட இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி தலைமைச் செயலாளர் திரு சண்முகத்திற்கு கடிதமே எழுதியிருக்கிறார். தமிழக அரசு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிகள் திறப்பை என்பது தள்ளி வைக்க வேண்டும். பொங்கலுக்கு பிறகு திறப்பதுதான் சரியாக இருக்கும். ஏனெனில் பல்வேறு மேலை நாடுகளில் எல்லாம் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த முடிவு எடுப்பது சரியாக இருக்காது என்ற ஒரு கருத்தை அவர் கடிதம் மூலமாக தலைமைச் செயலாளருக்கு எழுதியிருக்கிறார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் திறப்பது இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் பல்வேறு கல்லூரிகளும் சரி அதே போன்று பள்ளிகளும் சரி கொரோனா நிவாரண முகாம்களாக செயல்பட்டு வருகின்றன. அவை இன்னும் முற்றிலுமாக அகற்றப்படாத ஒரு நிலை இருக்கிறது. அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கிருமி நாசினி தெளிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. 2 வார காலத்திற்குள்ளாக இந்த பணிகளை எல்லாம் முடிக்க முடியுமா என்பதும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அவ்வளவு குறுகிய காலத்திற்குள் அந்த பணிகளை எல்லாம் முடிக்க முடியாது என்பதும் ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது அவசியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே தமிழக அரசும் தற்போது இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று இரவு கூட பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து முதல்வருடைய இல்ல அலுவலகத்தில் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தியதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பள்ளி கல்லூரி திறப்பு என்பது தள்ளி போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவே துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமென், கே நகர், சென்னை. அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.